வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஃபாவின் ஒரு பகுதியின் கீழ் ஹமாஸ் சுரங்கப்பாதைகளின் துல்லியமான அமைப்பை காட்டும் ஒரு வரைபடம் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் யாக்யா சின்வாரின் பாக்கெட்டில் கடந்த ஆண்டு தெற்கு காசா நகரில் அவர் கொல்லப்பட்ட போது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சேனல் 12 செய்தி தொலைக்காட்சியினால் வெளியிடப்பட்ட இரத்தக்கரை படிந்த கையால் வரையப்பட்ட வரைபடம் தெற்கு காசாவில் உள்ள நகரத்தின் மேற்கு டெல் சுல்தான் சுற்றுப்புறத்திற்கு கீழே உள்ள சுரங்கப்பாதை வலையமைப்பின் கட்டம் போன்ற ஓவிய வரைபடத்தை காட்டுகின்றது. அந்த வரைபடம் சின்வார் மறைந்திருந்த இடங்களையும் பல்வேறு மறைவிடங்களுக்கான குறியீட்டு பெயர்களையும் பட்டியலிடுகின்றது. ஹமாஸ் தலைமையிலான அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலில் நடந்த படுகொலையின் முக்கிய கட்டமைப்பாளரான யாக்யா சின்வார் தாக்குதலுக்கு பின்னர் ஒரு வருடத்திற்கு மேலாக இஸ்ரேலிய துருப்புக்களின் தேடல்களில் இருந்து தப்பித்து வந்திருந்தார். 2024 தொடக்கத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தால் கான் யூனிஸ் நகரம் பிடிக்கப்படுவதற்கு சற்று முன்பு சின்வார் தனது சொந்த ஊரான கான் யூனிஸில் இருந்து தப்பிக்க முடிந்தது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்தது. அந்த ஆண்டு அக்டோபர் நடுப்பகுதியில் ரஃபா அவரையும் மற்ற ஹமாஸ் இயக்கத்தினரையும் தாக்கிய துருப்புகளால் அவர் கொல்லப்பட்டார். அவரது அடையாளம் DNA சோதனை மூலம் சரிபார்க்கப்பட்டது. அவர் இஸ்ரேலிய படைகளிடமிருந்து தப்பி ஓடிய பின்னர் கொல்லப்படுவதற்கு முன்பு ஒரு ஆளற்ற விமானத்தை ஒரு குச்சியை வைத்து எதிர்த்து போராட முயற்சிப்பதை காட்டும் அவரது இறுதி தருணங்களின் காட்சிகளை IDF வெளியிட்டது. சேனல் 12 வெளியிடப்பட்ட சின்வாரால் வரையப்பட்டதாக நம்பப்படும் இரத்தக்கரை கொண்ட வரைபடம் டெல் சுல்தானில் உள்ள ஒரு சுரங்கப்பாதை வலையமைப்பின் அடிப்படை உள்கட்டமைப்பை காட்டியது. அங்கு அவர் முன்பு மறைந்திருந்தார். வரைபடத்தில் உள்ள பல இடங்களுக்கு பழைய முகாம், மேற்கு முகாம், முதலாவது முகாம் மற்றும் இறுதி முகாம் உட்பட பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ரஃபா மற்றும் டெல் சுல்தானில் உள்ள சுரங்க பாதைகளை IDF அளித்ததால் சின்வார் தரைக்கு மேலே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அவர் இறந்தார் என்று நெட்வொர்க் தெரிவித்துள்ளது. ஹமாஸின் விரிவான காசா சுரங்கப்பாதை வலையமைப்பை அளிப்பது போரில் இஸ்ரேலியர்களின் முக்கிய நோக்கமாகவே இருந்து வருகிறது. ஹமாஸ் இயக்கம் பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட நிலத்தடி அமைப்பை பயன்படுத்தி அதன் தலைவர்களையும் தளபதிகளையும் IDF துருப்புக்களிடமிருந்து மறைக்கவும் இஸ்ரேலிய பணிய கைதிகளை சிறையில் அடைக்கவும் பயன்படுத்தி உள்ளது. சின்வாரின் மரணத்திற்கு பின்னர் அவரது சகோதரர் மொஹாமட் சின்வார் பதவியேற்றார். அவர் இந்த ஆண்டு IDF-ஆல் கொல்லப்பட்டார். அக்டோபர் 7 முதல் காசாவிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான மூத்த ஹமாஸ் தளபதிகளை IDF படுகொலை செய்துள்ளது. ஹமாஸ் இயக்கம் இப்போது ஒற்றை தலைவர் இல்லாமல் தலைவர்கள் குழுவால் நடத்தப்படுகின்றது. கான்யூனிஸுக்கு இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலில் கொல்லப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு மார்ச் மாதம் ஹமாஸ் ரஃபா படைப்பிரிவின் தளபதி மொஹாமட் ஷபானா சக இயக்கத்தினருடன் நிலத்தடியில் உணவருந்துவதை காட்டும் புகைப்படங்களை IDF இப்போது வெளியிட்டுள்ளது. மே 13 விமான தாக்குதலில் மொஹாமட் ஷபானா மற்றும் மூத்த ஹமாஸ் தலைவர் மொஹாமட் சின்வார் காசாவின் ஐரோப்பிய மருத்துவமனைக்கு அடியில் கொல்லப்பட்ட இடத்தில் இந்த புகைப்படங்கள் மீட்கப்பட்டன என்று IDF தெரிவித்துள்ளது. மொஹாமட் ஷபானா மற்றும் பிறர் ஒரு சுரங்கப்பாதையில் ரமலான் இஃப்தார் உணவை அனுபவிப்பதை அவை சித்தரிக்கின்றன. அதில் ஃபலாபல் தட்டுகள், வரையறுக்கப்பட்ட இறைச்சிகள், மீன், காய்கறிகள், பிளட்பிரெட்கள் மற்றும் வறுத்த உணவுகள் உள்ளன. கூடுதல் புகைப்படங்கள் கடந்த ஆண்டில் அவர் தனது குடும்பத்துடன் சாப்பிட்டதை காட்டுகின்றன. போரின் போது ஆடம்பரமான காலை உணவு மற்றும் ஆடம்பர பிற உணவுகளை அவர்கள் உண்ணும்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அவை. கடந்த ஆண்டு ஹமாஸின் ரஃபா படைப்பிரிவின் தளபதியின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது என்று IDF-இன் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் கீணை அவிச்சாய் அத்ரே அந்த புகைப்படங்களை வெளியிட்டு செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். அந்த பகுதியில் வசிப்பவர்கள் ஹமாஸ் விட்டு சென்ற சில துண்டுகள் ரொட்டிகளுடன் தங்கள் ரமலான் நோன்பை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த போது அமைப்பின் தலைவர்கள் சுரங்கப்பாதைகளில் ஒரு பெரிய விருந்துடன் கொண்டாடினர் என்று அவர் மேலும் கூறினார். ஹமாஸ் பொதுமக்களுக்காக அனுப்பப்படும் உணவுப் பொருட்களை கைப்பற்றிக் கொள்வதாக அத்ரே மேலும் குற்றம் சாட்டினார். ஒருபுறம் ஹமாஸ் இந்த துறையில் பட்டினி பற்றிய ஊடக தாக்குதலை நடத்துகின்றது. மறுபுறம் அதன் தலைவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உணவளிக்க உணவை கொள்ளையடிக்கின்றது. ஹமாஸ் மற்றும் ஊடகங்களில் அதன் ஊதுகுழல்களை போலல்லாமல் படங்கள் பொய் சொல்லவில்லை என்று அவர் கூறினார். ஹமாஸின் 3 மூத்த தளபதிகள் கொல்லப்பட்ட பின்னர் 2014 காசா போரின் போது ரஃபா படைப்பிரிவின் தளபதி பதவியை ஏற்றுக்கொண்ட ஷபானா தெற்கு இஸ்ரேலில் அக்டோபர் 7 படுகொலைக்கு தலைமை தாங்கிய நுக்பா பிரிவு உட்பட 4 பட்டாலியன்களை வழிநடத்தினார். ரஃபாவில் IDF-இன் தரைவழி தாக்குதல் உட்பட பல படுகொலை முயற்சிகளில் இருந்து அவர் முன்னர் தப்பியிருந்தார். ஹமாஸின் நிலத்தடி கட்டளை தளத்தை மேலே உள்ள மருத்துவமனையை சீர்குலைக்காமல் அளிக்க வடிவமைக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட துல்லியமான வெடிப்பொருட்கள் 30 வினாடிகளுக்குள் ஏவியதில் அவரது மரணம் நிகழ்ந்தது. ராணுவ நடவடிக்கைக்கு 3 வாரங்களுக்கு பின்னர் ஷபானா மற்றும் சின்வாரின் இறப்புகளை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியது. காசாவில் இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் கூற்றுகள் குறைபாடுள்ள தரவுகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் இறுதியில் சர்வதேச சட்டத்தை தவறான பாதையில் கொண்டு செல்கின்றன என்றும் இஸ்ரேலிய கல்வியலாளர்கள் நடத்தி ஆய்வு வெளியாகி ஒரு நாள் கழித்து புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன. பார் இலன் பல்கலைக்கழகத்தின் பிகின் சதாத் தந்துருபாய் ஆய்வுகளுக்கான மையத்தால் வெளியிடப்பட்ட அந்த ஆய்வு ஹமாஸின் சுரங்கப்பாதை வலையமைப்பு 500 கிலோமீட்டருக்கு அதிகமாகவும்
5700 இணைப்பு துண்டுகள் உட்படவும் இருப்பதாக குறிப்பிடுகின்றது. இவை அனைத்துமே காசா பகுதியின் பொதுமக்கள் உள்கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ஹமாஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றவியல் கும்பல்கள் உணவு, தண்ணீர், மருந்து மற்றும் பிற மனிதாபிமான பொருட்களுடன் பகுதிகளுக்கு நுழையும் அனைத்து ட்ரக்களிலும் 85% கடத்தின. மனிதாபிமான உதவி ஹமாஸை மட்டுமே சென்றடைவதை உறுதி செய்வதற்காக ஹமாஸ் இந்த இயக்கங்களுக்கு விநியோக வழிகளை இயக்கியதாக TPS-IL ஆய்வு குறிப்பிடுகின்றது. பதிலுக்கு இந்த குற்றவியல் கும்பல்களுக்கு பணம், உணவு மற்றும் பவுச்சர்களை பெறுகின்றன. சோதனை சாவடிகளை பராமரிக்க ஹமாஸ் இந்த குற்றவியல் கும்பல்களுக்கு மாதத்திற்கு $10,000 செலுத்துகின்றது. ஆகஸ்ட் 18 பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டதாக கூறும் ஹமாஸ் இஸ்ரேலிய அரசிடமிருந்து பதிலுக்காக இன்னமும் காத்திருப்பதாக இன்று ஒரு அறிக்கையினை வெளியிட்டது. இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை பற்றி இன்னமும் பேசவில்லை என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பேச்சுவார்த்தையில் தன்னை மீண்டும் இணைத்துக் கொள்ள ஹமாஸ் முயற்சிப்பது ஒரு பெரிய அளவிலான வார்த்தை போரின் ஒரு பகுதி. இஸ்ரேல் ஒரு தாக்குதலில் காசா நகரத்தை அழிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இதற்கிடையில் ஹமாஸ் உயிருடன் உள்ள அனைத்து பணைய கைதிகளையும் ஒன்றாக விடுவிக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறுகின்றது. ஹமாஸ் ஒரு விரிவான ஒப்பந்தத்தை பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாக உலக நாடுகளை நம்ப வைக்க முயற்சிக்கிறது. காசா போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று ஹமாஸ் விரும்புகின்றது. ஆனால் அத்துடன் இஸ்ரேலிய ராணுவத்தை காசாவிலிருந்து வெளியேறச் செய்வது மற்றும் எல்லை கடவுகளை திறப்பது போன்ற பல கோரிக்கைகளை அது வைத்திருக்கின்றது. அதன் அர்த்தம் காசாவை மீண்டும் ஆட்சி செய்ய ஹமாஸ் விரும்புகின்றது. பிரதமர் நேத்தன்யாகு மற்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் அதனை அனுமதிக்க தயாராக இல்லை. ஹமாஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பையும் ஏற்க முயற்சிப்பதாக தெரிகின்றது. டெலிகிராமில் ஒரு பதிவில் ஹமாஸ் ட்ரம்பை அணுகுவதாகவும் ஆகஸ்ட் 18 மத்தியஸ்தத்தின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கூறியது. இது ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃபின் திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இன்னமும் இதற்கு பதில் கொடுக்கவில்லை என்று ஹமாஸ் மேலும் கூறியது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் ஹமாஸின் கூற்றுக்களுக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ஹமாஸ் தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டு வெற்று வார்த்தைகளை உச்சரிக்கிறது என்று கூறும் அவர், ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வது பற்றிய ஹமாஸ் உறுதியான பதிலை கூறவில்லை என்றார். ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்துவிட்டு ஆயுதங்களை கீழே போட வேண்டும், அல்லது காசா நகரம் அல்லது ரஃபா மற்றும் பெய்ட் ஹனூன் நகரம் போல மாறும் என்பதை அது விரைவில் உணரும் என்பதை அவரது பதில். ரஃபா மற்றும் பெய்ட் ஹனூனின் சில பகுதிகள் போல காசா நகரம் தரைமட்டமாக்கப்படும் என்பதே செய்தி. பெய்ட் ஹனூனின் சமீபகால காட்சிகள் அக்கம் பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் அழிக்கப்பட்டதை காட்டுகின்றது. பெய்ட் ஹனூன் என்பது ஸ்ட்ரெடோட்டுக்கு அருகில் உள்ள ஒரு நகரம். காசாவில் அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து தற்போது ஒரு குழப்பம் நிலவுகின்றது. ஆனால் ஒரு நிலையான அமைதி உடனடியாக சாத்தியமில்லை என்பது நன்றாகவே தெரிகின்றது. ஹமாஸ் நீண்ட காலமாக வைத்திருந்த இலக்கை அடைவது சுலபம் அல்ல என்பதே தற்போதைய நிலைமை. இஸ்ரேலை தாக்குவது, மக்களை கொன்று குவிப்பது, மக்களை கடத்துவது, பின்னர் போரை முடிவுக்கு கொண்டு வர பணைய கைதிகளை விடுவித்து பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பது என்பதே அதன் குறிக்கோள்களாக இருந்தது. இதை பயன்படுத்தி மேலும் பிரபலம் அடைவதே ஹமாஸின் இறுதி இலக்கு. ஆனால் இம்முறை அது முன்பு போல சுலபமாக இருக்கவில்லை. ஆண்டு கணக்கில் நடக்கும் போரில் ஹமாஸ் அதன் முக்கிய தலைவர்கள் மற்றும் தளபதிகளில் கிட்டத்தட்ட அனைவரையும் இழந்துவிட்டது. ஹமாஸ் மக்களை எவ்வளவு அதிகமாக கொன்று இஸ்ரேலை தாக்குகிறதோ அவ்வளவு அதிகமாக அது பெற்றது. இதுதான் அதன் கணக்கீடு. இருப்பினும் 22 மாத யுத்தம் ஹமாஸால் அதே சலுகைகளை மீண்டும் எடுக்க முடியுமா என்று யோசிக்க வைத்துள்ளது. ஆகஸ்ட் 18 முதல் அதன் செய்தி இஸ்ரேலின் ஹமாஸின் விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பதாகும். ஆனாலும் கூட இஸ்ரேலின் தலைமை அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க விரும்புவதாக கூறியுள்ளது. இதில் குறைந்தது 20 உயிருள்ள பணைய கைதிகளும் சுமார் 28 இறந்த பணைய கைதிகளும் அடங்கும். ஹமாஸ் உயிருள்ளவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதே ட்ரம்பின் செய்தி. ஹமாஸ் விரும்புவது போர் முடிவுக்கு வர வேண்டும், இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேற வேண்டும், எகிப்துடனான எல்லை தொடர்பான அதன் சுயாட்சியை மீண்டும் பெற வேண்டும். காசாவில் முழுமையான வெற்றியை இஸ்ரேல் உறுதி அளித்துள்ளதால் எகிப்துடனான எல்லையை விட்டுவிட்டு வெளியேறக்கூடாது என்று இஸ்ரேல் உறுதியாக கூறியுள்ளது. இந்த எதிரும் புதிருமான நோக்கங்கள் போரை முடிக்க வைக்காது.